والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خيركم أحسنكم خضاء. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியிலும் பாராட்டுகளும் இவ்வகிலத்தையே படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் மேகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுக்கு விடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நாளைய கயாமத்துடைய நாள் வருமுறை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், சையதுல் அய்யாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புதிய ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சமூகம் திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா ஃபுர்கானுடைய கடைசி பகுதி 63வது ஆயத்திலிருந்து 74வது ஆயத் வரைக்கும் சுமார் 11 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லுகின்ற அல்லாஹுடைய அடியார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய சிஃபாத்கள் தன்மைகள் என்னவென்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11 ஆயத்துகள் 11 வசனங்களில் அவர்களிடம் இருக்கின்ற 12 சிஃபாத்களை தன்மைகளை பேசியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நேரம் மிக சுருக்கமானது. எனவே ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு தன்னுடைய தாத்தோடு இணைத்து பேசுகின்ற அளவுக்கு அல்லாஹுக்கு சொந்தமான அடியார்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களிடம் இருக்கக்கூடிய சிஃபாத்கள் தன்மைகள் என்னவென்ன என்பதை முடியுமான அளவு இந்த குறுகிய நேரத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மானுடைய அடியார்கள் என்று புகழ்ந்து பேசுகின்ற அவனுக்கு சொந்தமான அடியார்களுடைய முதலாவது சிஃபத்தாக அல்லாஹ் பேசுவது வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது ரஹ்மானுடைய அடியார்களிடம் இருக்க வேண்டிய சிஃபத்தாக தன்மையாக தவாது என்று சொல்லப்படக்கூடிய பணிவு தன்மை அல்லாஹ் முதலாக பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தவாது என்ற தன்மை மனிதர்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிஃபத்தாக தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய அடியார்களிடம் இருக்க வேண்டிய 12 தன்மைகளில் முதலாவது தன்மையாக முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தியதை பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துடைய தஃப்சீரிலே பேசுகிற போது எப்படி பேசுகிறார்கள் என்றால், யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா என்றால் பூமியிலே அவர்கள் பெருமை இல்லாமல், அவர்கள் தம்மிடம் தலைக்கணம் இல்லாமல் அவர்கள் அமைதியாக கண்ணியமாக பூமியிலே நடமாடுவார்கள். கண்ணியமானவர்களே, பூமியிலே அமைதியாக பேணுதலாக பணிவாக நடத்தல் என்றால் வெறுமனே ஒரு மனிதனுடைய நடை மாத்திரம் பணிவாக இருப்பதில்லை, அவனுடைய வார்த்தை பிரயோகமாக இருக்கலாம். மக்களோடு உறவாடுகிற போது, மக்களோடு பேசுகிற போது அவனுடைய பேச்சுடைய நடைமுறையாக இருக்கலாம், அவனுடைய ஆடைகள் மூலமாக அவன் வழிகாட்டக்கூடிய தன்மைகளாக இருக்கலாம். நடை உடை பாவனை ஒட்டுமொத்தத்திலே ஒரு மனிதனுடைய எல்லா விடயங்களும் அது பணிவு நிறைந்ததாக தவாதுவோடு இருக்க வேண்டும். எதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள் என்று சுருக்கமாக பேசுகிறான். வமா தவாவா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி பூமியிலே வாழ்கிற போது தம்மை தாழ்த்தி கொள்கிறார்களோ, பணிவாக நடக்கிறார்களோ, பெருமை இல்லாமல் வாழ்வார்களோ, இல்லா ரஃபஅஹுல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உயர்த்துவான் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தாக வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்கள் அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சில இடங்களில் பேசுகிற போது எப்படி பேசுகிறான் என்றால், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே நீங்கள் பெருமை அடித்தவர்களாக நடக்க வேண்டாம், பூமியில் பெருமையோடு நீங்கள் நடமாட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருமையை தடை விதித்திருக்கிறான்.
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மானில் மிக அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறான். அந்த மிக பெருமதியான அந்த உபதேசங்களில் மிக முக்கியமான உபதேசம் தான் அந்த தந்தை தன்னுடைய அருமை மகனுக்கு செய்த உபதேசம், வக்ஸித் ஃபீ மஷ்யிக், என்னுடைய அருமை மகனே, நீ பூமியிலே நடமாடுகிற போது, மக்களோடு கலந்து வாழ்கிற போது உன்னுடைய நடை உடை அது நடுநிலைமையாக இருக்க வேண்டும். பெருமையோடு உன்னுடைய நடை இருக்கக்கூடாது, உன்னுடைய உடை இருக்கக்கூடாது, உன்னுடைய பாவனை இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த இந்த உபதேசத்தை கூட குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது தன்மை நாம் பூமியிலே வாழ்கிற போது பணிவாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா, மடையர்கள் அறிவீனர்கள் அவர்களோடு சந்தித்தால், அவர்களோடு தர்க்கித்தால், மோசமான வார்த்தைகளால் பேசினால், மோசமான பொய்யான விமர்சனங்களை கொண்டு அவர்களை முன்னோக்கினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? பதிலுக்கு பதில் கொடுக்காமல் காலு சலாமா, சலாம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராக்கள் பேசப்படுகிற புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மிக அழகான ஒரு முன்மாதிரி. ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள், நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவராக இருந்தவர்கள். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழையாத வரைக்கும் எந்த நபியுடைய உம்மத்தும் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் கொடுத்திருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தவாதுஆக பணிவுத்தன்மையாக இருந்தார்கள். தம்மோடு பலர்கள் பலவிதமாக மோசமான முறையிலே முன்னோக்கினாலும், மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்போதும் கடிந்து கொண்டது கிடையாது. அல்லாஹ் எப்படி இந்த ஆயத்திலே வ இதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா, மடையர்கள் அறிவீனர்களோடு அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் ஏற்படுமாக இருந்தால் சலாம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவிலே மிக அழகிய ஒரு முன்மாதிரி புகாரி முஸ்லிம் என்ற சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு மனிதரிடம் கடன் வாங்கியிருந்தார். கடனாக வாங்கப்பட்ட ஒரு ஒட்டகமாக இருந்தது. அந்த ஒட்டகத்தை கடனாக கொடுத்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த கடன் கொடுத்த ஒட்டகத்தை திரும்ப கேட்டு வந்தார். கண்ணியமானவர்களே, வந்து கேட்ட இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதர் மிக மோசமான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார். மிக மோசமான கடுமையான வார்த்தை பிரயோகம். அந்த அன்பு நபியுடைய முகத்தை பார்த்து அவருடைய வார்த்தையுடைய பிரயோகம் மிக மோசமாக இருந்தது. கடுமையான தொனியிலே ஒரு பாய்ந்த அமைப்பிலே பேசினார். சஹாபாக்களுக்கு கூட அல்லாஹுடைய ரசூலோடு இந்த அளவு மோசமான முறையிலே கடினமான வார்த்தை பிரயோகத்திலே ஒரு மோசமான தொனியிலே பேசுகிறாரே என்று சஹாபாக்களுக்கு ரோஷம் ஏற்பட்டது. சஹாபாக்கள் அந்த மனிதரை கண்டிக்க முயன்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஊஹு ஃபஇன்ன லிஸாஹிபில் ஹக்கி மகாலா, அந்த மனிதரை அப்படியே விட்டுவிடுங்கள். கடன் கொடுத்தவர் தான் கொடுத்த கடனை, தன்னுடைய கையினால் கொடுத்த கடனை திருப்பி கேட்பதற்குரிய அதிகாரம், உரிமை அவருக்கு இருக்கிறது. எனவே அவரை அதட்ட வேண்டாம், அவரை கண்டிக்க வேண்டாம், தண்டிக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவிலே, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இது போன்று பல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த மனிதர்கள், அது தன்னுடைய மதத்தை சார்ந்த மனிதர்களாக இருக்கலாம், கண்ணியமானவர்களை கிராமப்புறத்தை சார்ந்த அரேபியர்களாக இருக்கலாம், மாற்று மதத்தை சார்ந்த யூத கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யார் எப்படி எந்த சந்தர்ப்பத்தில் எப்படியான மோசமான வார்த்தைகளை முன்னோக்கி பேசினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு பதில் வார்த்தையினால் கொடுக்க மாட்டார்கள். அந்த ஹில்ம் என்று சொல்லப்படுகின்ற சகிப்புத்தன்மை அவர்களிடம் இருந்ததற்கு பல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே தான் ரஹ்மானுடைய அடியார்களிடம் இருக்க வேண்டிய மூன்றாவது தன்மை என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய இரவுடைய நேரம் ரஹ்மானுக்கு முன்னால் அந்த நடுநிசையிலே மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் இன்பமாக அவர்களுடைய மென்மையான விருப்புகளில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே ரஹ்மானுக்கு முன்னால் அவர்கள் முனாஜாத்திலே, இரகசிய தொடர்பாடலிலே, தொழுகையிலே
கியாமிலும் ருகூஇலும் சுஜூதிலும் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய இரவுடைய நேரம் அப்படித்தான் கலியும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு சொந்தமான தன்னுடைய அடியார்களிடம் இருக்க வேண்டிய சிபாத்களை பற்றி பேசுகிறான். கண்ணியமானவர்களே, உங்களுடைய இரவுடைய நேரம் எப்படி கழிகிறது? இரவுடைய பிந்திய பகுதிகளை நாம் எப்படி கழிக்கிறோம்? ரஹ்மானுடைய அடியானாக நானும் நீங்களும் மாற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இரவு எப்படி கழிக்கப்பட வேண்டும்? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நம்முடைய வாலிப சமூகத்துடைய இராக்காலம் இரவுடைய நேரம் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது? இன்ப களியாட்டங்களிலும் நண்பர்களுடனும் கண்ணியமானவர்களே, தெருக்களிலே ஆங்காங்கே இருக்கின்ற அந்த ரெஸ்டாரண்ட்களிலே இரவுடைய நேரங்களிலே அவர்கள் இன்பமாக சந்தோஷமாக குதூகலமாக விதவிதமான உணவுகளை உண்டு கொண்டும் மோசமான தவறான போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிக் கொண்டும் இன்று நம்முடைய சமூகத்துடைய இளைஞர் நாளைய சமூகத்தின் தலைவர்களாக வர இருக்கின்ற அந்த வாலிப சமூகத்தின் பலருடைய வாழ்க்கையை கேள்விக்குறையாக மாறியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ரஹ்மானுடைய அடியானாக ஒரு மனிதன் வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுடைய இரவுடைய நேரம் அது அல்லாஹுக்கு முன்னால் கழிக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த ஆரம்ப சந்தர்ப்பத்திலே முதலாவது அந்த சந்திப்பு மதீனா வாசிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான அருமையான உபதேசங்களை செய்தார்கள். 4 அல்லது 5 உபதேசங்கள் அந்த உபதேசத்திலே உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதில் மிக முக்கியமான உதயம்தான் வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம். மனிதர்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற போது இரவுடைய நேரத்தில் அந்த இரவுடைய பிந்திய பகுதி நடுநிசையில் அல்லாஹுக்காக வேண்டி எழுந்து தொழுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சுவர்க்கத்தில் நீங்கள் ஈடேற்றமாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நுழைவீர்கள் என்ற அந்த உபதேசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுடைய முதலாவது சந்திப்பில் சொல்லப்பட்ட முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரஹ்மானுடைய அடியாராக மாற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இரவுடைய பகுதி அல்லாஹுக்கு முன்னால் கழிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிற போது கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், முத்தகீன்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது இரவுடைய நேரம் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய இரவுடைய காலம் எப்படி கழியும் என்றால் கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவுடைய நேரத்தில் மிக குறைவாக தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், இரவுடைய கடைசி பகுதி ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள பகுதி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடம் தாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் அந்த ரஹ்மானுக்கு சொந்தமான அடியார்களாக மாற வேண்டுமாக இருந்தால் சூரா ஃபுர்கான் நமக்கு சொல்லித் தருகிற அந்த 12 சிஃபாத்கள் அடையாளங்களில் இன்றைய ஹுத்பாவில் நாம் பகிர்ந்து கொண்ட அந்த 3 அடையாளங்கள், 3 அலாமாத்துகள், 3 தன்மைகள் உங்களிடம் இருக்கிறதா என்பதை நாங்கள் முஹாசபா செய்வோம். இருந்தால் அவைகளை கூட்டிக் கொள்வோம், இல்லை என்றால் அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி அவைகளை அதிகமாக செய்வதன் மூலமாக ரஹ்மானுக்கு சொந்தமான அடியார்கள் என்று குர்ஆன் வர்ணிக்கின்ற அடியார்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொந்தமான இபாதுர் ரஹ்மான் என்று வர்ணிக்கப்படக்கூடிய நல்லடியார்களாக வாழ்ந்து நல்லடியார்களாக வர்ணிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு جل عن الشبيه والمثيل والكفء والنظير، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحده، أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين، فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة، صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين، ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها المسلمون، اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله فإنها هو العروة الوثقى. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله بارئ النسم ومحيي الرمم ومجزي القسم، أحمده حمدا يوافي ما تزايد من النعم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، شهادة تعصي من الفتن وتدفع النقم. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، المبعوث رحمة للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين ممتدين إلى يوم الدين. أما بعد، فيا أيها المسلمون، اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشهدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، واجعل هذا البلد آمنا مطمئنا سخاء رخاء وسائر بلاد المسلمين. اللهم اغفر لكل من حضر الجمعة ولوالديه، وافتح اللهم لسماع الموعظة قلبه وأذنيه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.